ஏப்பா சிக்காவத்து சொன்னா கேளுப்பா. எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறதாப்பா எல்லாருக்குமே நல்லது. உனக்கு அவனுக்கு இடையில உள்ள பிரச்சனையில் பாதிக்கப்படுறது யாரு? நான் தான். சிண்டிகேட்டில் உள்ள குட்டி குச்சா தான் கொண்டு சுடுகாட்டில் வச்சு என்னை மாடை கெடுக்கிறேன். உங்களுக்கு உங்கள் மானம் போனதான் பெருசாக இருக்கு. ஏன் மானம் போச்சே அதை பற்றி கவலைப்பட்டீங்களா? ஆனால் அப்படி என்ன உனக்கு மானம் போச்சு நீ கவலைப்படுற? அன்னைக்கு டவுசரோட வீட்டுக்கு வந்து அதை யாரும் பார்த்துட்டு நினைக்கிறியா? அது ராத்திரி உடனே எவனவே பார்க்கல. ஆனால் அந்த புஷ்பா கம்ப்ளாட்டியை தான் ஊரே பார்த்துருச்சு. ஏன் எப்படி அவதே ஃபீல் பண்ணடு? நீ எதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வரும்போது என்னை நிறைய பேர் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அசிங்கமாக அவமானமாக இருந்துச்சு. அதை நினச்சி எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அட என்னப்பாடி உடையெல்லாம் யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு சொல்லி நீடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இடையெல்லாம் நெசவாகவே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கெல்லாம் அடையாள முடியே தூக்கு போட்ட ஜாபடியே. ஏன் இந்த போன மாதம் கூட உட்கார இடத்துல கட்டி வந்துருச்சு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அவன் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை படுக்க போட்டு பரபரப்பு ஊசியை போட்டுவிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவான்னு பார்த்தா அவன்கிட்ட வேலை வாங்குற நர்ஸு பிள்ளையில பூரா கூட்டியாந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை இங்கே வெட்டணும், இதை இப்படி பண்ணணும். ஏன்டா அவனுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு ஏன் டிக்கேடா கிடச்சி சொல்லி அவன்கிட்ட சட்டையா போட முடியும்? இல்லை அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? அதெல்லாம் பார்த்துட்டு போய் தொலைக்கிறான்னு சொல்லி பூவாடா இருந்தேன். அதே மாதிரி இப்படிதான் ஒரு ஆள் 12ஆம் கிளாஸ்ல பெஞ்சு தாட்டி விளையாடுன்னு சொல்லிவிட்டு பேட்டு கிழிச்சு வச்சு அதை பொம்பளை பிள்ளைல இல்லை பொம்பளை டீச்சராக பார்த்துருக்கலான்னு பேத்துக்கிட்டு ஒட்டுக்கு இருக்க கூட எதிர்த்து போகாம கிளாஸ்லேயே உட்காந்துருந்தேன். சரி பசிக்குதே சாப்பிட போவிட்டு முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் எஸ்கார்டுக்கு வர சொன்னேன். அதுலேயும் முன்னாடி போட பூதேவி சத்துணவுல முட்டை பிடிச்சி வேறுட்டு முன்னாடி ஓடி போய் என் பாட மரியாதையே வாங்கிட்டேன். மொத்த ஸ்கூலையும் கிழிச்சு போட பேட்டை பார்த்து சிரிச்சிச்சு. அடியாயத்துக்கு அசிங்கமாக போச்சு. இது மாதிரி நான் பல இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். பூராத்தையும் மறந்துட்டேன். நீ மறந்துடு. கொஞ்சம் இருங்க. நீங்கள் 5வது வரைக்கும் தானே படிச்சிருக்கீங்க. 12ன்னு ஒரு டிக்கெட் இருக்கீங்க. அது வந்து அது 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 5வது இருந்தாலும் அன்னைக்கு 5வதுங்கிறது இன்னைக்கு 12th மாதிரி. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே ஒரு டிக்கெட் இருப்பீங்க? இப்போ என்னத்தை பெருசாக உருட்டி விட்டாங்க. நானாச்சும் பரவாயில்ல 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 12ஆம் கிளாஸ்ட்டேன். நம்ம சிஎம் நரசிம்மே 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எஃப்காப்பு பிகாப்னு உருட்டிக்கிட்டு இருக்கேன். அதாண்ட போய் கேட்பியா? சரி விடுங்க. இப்போ இந்த புஷ்பா மேட்ருக்கு வாங்க. என்னத்தை புஷ்பா மேட்ருக்கு வர்றது? 2 பேருமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வேற எப்படா அவளை சாரி சொல்லவா? சாரியா? புஷ்பா சாரி சொல்லுமா? சாரி என்ன சாரி? நான் சொன்னா 2 செட்டு பூரி கூட சொல்லுவேன், தின்னுட்டு வருவாப்பா. ஆனால் பில்லு டப்பா தான் கொடுக்கணும். அதை கொடுக்க மாட்டேன். அதை விடுங்க. புஷ்பா சாரி சொல்லுமா? ஆனால் அவனை வளர்த்து விட்டதே நான் தாப்பா. நான் சொன்னா சாரி என்ன சாரி? சாடி கூட அல்லுவேன். அப்போ சொல்லுங்க. எது சாடி அல்லவா? ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னாடி என்னப்பா நெசமாவே சாடி அல்ல சொல்கிறேன்? இதெல்லாம் போய் அவன்கிட்ட கேட்க முடியுமா? என்னைய தூக்கி போட்டு பேசி சாடியை பிதிக்கிடுவேன். அட நான் அதை சொல்லலை. புஷ்பாவை சாரி கேட்க சொல்லுங்க. அது போதும். சாரி தானே, அதெல்லாம் கேட்பேன். அடுத்த சீட்லேயே ஒன்றை கேட்க வைக்கிறேன். புஷ்பா 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 ராஜ் புஷ்பா 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 ராஜ். இத்தனை தெரிஞ்ச புஷ்பாவுக்கு இன்னும் சிலது தெரியாது. அது தெரியாது, இது தெரியாது, ஒரு இரவு கூட தெரியவே தெரியாது. இத்தனை முடிஞ்ச புஷ்பாவால இன்னும் முடியாது. சாரி கேட்கும் போது எல்லாரும் கேட்கணும்ல. இது முடியாது. பாட் ஆஃப் பண்ணு. 2 நிமிஷத்துக்கு மேல எதுவுமே முடியவே முடியாது. புஷ்பா அதான் வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன சொல்லு. அட என்னப்பா இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு தேங்காம. புஷ்பாடா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர். எது எப்பா? ஓ இது செகண்ட் பாட்டில். இது புஷ்பாடா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர், வைல்டு ஃபயர். அட இந்த கர்ப்பத்தை யாரு கேட்டா? சாரி சொல்றதுக்கு தானே வந்த, அதை சொல்லு. ஓ அதுவா? அது என்னடா ஏப்ப விடுற? சரி இப்போ சொல்லு. என்ன தூக்குற? டேய் இந்தாடா, என்னடா தூக்குற? ஏப்பா என்னப்பா அது? உடைய சாரி கேட்கறதுக்கு கூட்டியாதடா இல்லை தூக்குறதுக்கு கூட்டியாதடா? கொட்டாவி வேறையா? அட கொப்பேது நாடு.
வந்ததுலேருந்து நீ கொட்டாய் விடுற கொரட்டை விடுற ஏப்ப விடுற இந்த வேற எதுவும் விட வேண்டி இருக்கா இல்லை அவ்வளோதாடா? இல்லை இல்லை அவ்வளோதான். அவ்வளவுதான்னு சொல்கிறேன். ஆனால் நீ ஒன் சைடாக உட்காந்துருக்கிறத பார்த்தா சந்தேகமாக இருக்கே. என்ன விஷயம்? அதான் புஷ்பா சார் எப்போவுமே 20-30 டிகிரி சாஞ்சுதான் இருப்பாரு. இதில் பெருமை அளவு வேற. சித்தப்பா இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? அது இந்த ஒரு நிமிஷம் சிக்காவுது. எப்பா சொல்லுப்பா, எல்லாம் வெயிட் பண்ணுறாங்கல்ல. ஏன் இந்த புஷ்பாக்காக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்களா? எவன் சொன்னது? அதெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இருந்து எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி தான், வேற என்ன. நீ டைம் எடுத்துக்கப்பா, டைம் எடுத்துக்க. சிஎம் ஆகிறதுக்காக இந்த பரதேசி ஐட்டெல்லாம் படிச்சு போக வேண்டியிருக்கு. இந்த எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? அண்ணே டைம் ஆச்சு, சாப்பிட்டு சுகர் மாத்திரை போட்டு வந்துடுவா. அட நாடு தாண்டா போடணும், இருக்கடா வாரே. என்ன வயிற்ற வேற கலக்குதுண்ணே. அட கொஞ்ச நேரம் அடக்கிக்க. ஏப்பா போதுப்பா, பேசுப்பா. அட என்னடா பருவத்திரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்போ வர்றியா? After 2 minutes. அதுவும் 2 minutes தானா? சித்தப்பா இந்த சீவலியை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. இல்ல அப்ப நான் அதுவும் பேச மாட்டேன். அட என்னப்பாடி ஏப்பா, கொஞ்சம் அமைதியா இருப்பா. அவனே பேச மாட்டேங்கிறா, நீ வேற. ஏப்பா இப்பவாச்சும் இந்த சாரியை கேளுப்பா, தயவு செஞ்சு கேட்டு தொலை. சரி கேக்கு. சிகாவத் சாரி. என்ன சாயியா? ஓ சாயணுமா? சாஞ்சு உக்காந்துதான் சாரி சொல்லுவியோ? சரி இப்போ ஓகேவா? என்ன விழாயா? என்ன சித்தப்பா என்ன இருந்தாலும்? அதானே. எப்பா என்னப்பா அதெல்லாம்? அதான் சாரி கேட்டாடு, அதுக்கப்புறம் என்ன? அவன் எங்க சாரி கேட்டான்? சாயின்னு தானே சொன்னான். ஏப்பா என்னப்பா இது கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவனுக்கு தான் ரா வராதுன்னு உனக்கு தெரியும்ல, அதனாலதான் சாரிக்கு போல சாயின்னு சொல்லியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. எனக்கு அவன் ப்ராப்பராக சாரி சொல்லணும். இல்லைன்னா மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை சொல்லுங்க. ஏதோ மன்னிப்பா? இங்க சிக்காவத்து என்ன விழாயா? மன்னிப்பு கேப்டனுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை, அதெல்லாம் கேட்க முடியாது ராசா. சரி 2 பேரும் சண்டை ஓட்டுக்காதிய. மன்னிப்பு வேடா சாரி வேடா. இந்த இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு. அது என்னது? அப்போகிலிப்டாவா? அது அப்பாலஜி. அதான் அப்பாலஜி ஏதாவது ஒன்று கேட்டு விடு. இதே யோசிக்க ஆரம்பிச்சிட்டியாப்பா? After 2 minutes. அட எவன்டா அவன் எப்போ பார்த்தாலும் 2 minutes அவனை தூக்கி வீசுங்கடா. மனுஷன் ப்ராப்ளம் புரியாம ஆடுதானுங்க. ஏடா அதெல்லாம் இருக்கட்டும்டா. இப்போ நீ மன்னிப்பு கேட்குறியா? கிளம்பிடுப்பா. எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? சரி கோவப்படாதண்ணா. நான் சாரி கேட்க, அதாவது அப்பாலஜி கேட்க. அதுதான் நல்ல பிள்ளை கலகு. கேளு. சிகாவத் ஐ அப்பாலஜைஸ். அடேங்கப்பா, புஷ்பா சாரி கேட்டுருச்சு, அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ். இதுக்கு மேலே உனக்கு எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அவ்வளோதானா? இதுக்காக என்ன சாரி கேட்க சொன்ன? அவ்வளவுதே. ஸோ சிம்பிள். நீ என்ன எதிர்பார்த்த? ஓ ஃபாஃபா இந்த ரோலர் அடிச்சதுனால இவை கெத்தா முறுக்கிக்கிட்டு இந்த ரத்னவேல் பாரு இருப்பாரு எதிர்பார்த்தியா? அப்படிலாம் கிடையாது. இது ஒரு பொக்க கேரக்டர். இந்த ஒரு இடத்துல சூசைட் பண்ணிப்பா பாரு. போய் இவங்கிட்ட சாரி கேட்ட? சரி புஷ்பா சார் இப்படி வாழக்கூடாது. After 2 minutes. ஐயோ இவனுங்கவே படுத்துறானுங்க. நல்ல வேலை என் பொண்டாட்டி இல்லை. என்ன புஷ்பா என்ன பண்ணி வச்சிருக்க? இப்போதானே பிரச்சனையை பிடிச்சா, மறுபடியும் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? பிரச்சனை எப்படி நான் மூச்சேன்? என்னை சாரி கேட்க சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லி அது பத்தாந்து கட்சியாக ஏதோ ஒன்று அப்பாலே போ சாத்தானேவா? ஐயோ இல்லை புஷ்பா, அது வந்து அப்போலோ ஆஸ்பத்திரி. அட கூப்பிட்டேன், அது அப்போகிலிப்டாடா. அதான் அத்தை கேட்க சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி வச்சுக்கல. அதுவும் இந்த மொக்க கேரக்டர்ட்ட. புஷ்பா ஏன் இங்கே நிற்குது? அது வேற ஒன்றும்ல, காலை சூவை பிடிச்சிக்கிச்சா, அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். போயிடுவேன் அந்த ஒரு இடத்துல. ஆரம்பத்துலேருந்தே ஒன்று குறையுது மழையை குடுன்னு இருக்கேன். டேய் என்னடா பேட் வேர்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்க?
ஐயோ இல்லைண்ணா, மரியாதை, ரெஸ்பெக்ட். ஓ அதுவா, சரி சரி பேசி தோலை. இவெல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்ட்டு, போலீஸ் ஆஃபீஸர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அவன் பேர் என்ன? யார் மச்சான்? அதான்டா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஏரோப்ளேனை எட்டி பார்க்கன்னு என்னை மாட்டி விட்டியல. அது கோயந்தாப்பா. கோவிந்தப்பா, கோவிந்தப்பா மாதிரி இருக்கணும். அப்போ இவன் பாட்டு அரவிந்தப்பா பாரியா இருக்கா? கோவிந்தப்பா மாதிரி இருக்கேன். ஏய் ஷூ, கோவிந்தப்பா மாதிரி இருந்தா சாரு என்ன சல்யூட்டு கூட அடிப்போம். டே எல்லாம் சல்யூட் அடிக்கடா. அது இப்போதைக்கு சல்யூட் அடிக்க முடியாது புஷ்பா. ஏன், எதுக்கு? அட புரிஞ்சுக்க, அடிக்க முடியாதுன்னா அடிக்க முடியாது. ஓ அனிமேஷன் பிரச்சனை இருக்குல்ல. ஓகே ஓகே. அது என் பசங்களுக்கு கட்டையை தூக்கி கையை தூக்க முடியலையா, அதனால சல்யூட் அடிக்கல. ஏன் புஷ்பா அப்படி கண்டதையும் உருட்டிக்கிட்டு இருக்கு? என்னாச்சு இதுக்கு? அது ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ எக்ஸ்பயர் ஆன சிறக குடிச்சுப்புட்டு போதையில் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன். இதாப்பா வீட்டுக்கு போப்பாடி. ஏவன்டா அது சிண்டிகேட்டு பிரசிடெண்ட்டை மாற்றணும்னு சொன்னது? நீங்களாம் சொல்லி தான் நான் பிரசிடெண்டானேண்ணா. மங்களசீனண்ணா எங்கடா அவன் கேமியோக்கு வரேன்னா காணா? நான் இங்கே இருக்கேன் புஷ்பா. இங்கே தான் இருக்கியா? மங்களசீனண்ணா பெய்ய புலி மங்களசீனண்ணா. எப்படி? பெய்ய புலி. பெய்ய புலி நான் சொல்லுவேன்டா, நீ ஒழுங்கா சொல்லு. எனக்கு தான் ஆவதாது, உனக்குமா ஆவதாது? நீ என்ன புஷ்பாசா? ஐயோ இல்லை மச்சான், நான் தானே புஷ்பாசு. பின்னையா நீ என்ன மாதிரி பேச? என்ன நக்கல் பண்ணுவியா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். இப்போ சொல்கிறேன் பாரு, மங்களசீனண்ணா பெரிய புலி. அப்படி சொல்லு, மங்களசீனண்ணா பெரிய புலி இல்ல? என்ன ஆங்குற நீ? அப்போ நீ தான் புலியா? ஏண்டா ஃபஸ்ட்டு பார்ட்டில் உன்னை டம்மி ஆகுனதுக்கு அப்புறமும் நீ புலின்னு சொல்லிட்டுனா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? எப்பா நீ தானப்பா சொன்ன? நான் சொல்லுவேன்டா, நீ சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்லணும்? புஷ்பா சாரு தான் புலி, நான் வெறும் சளின்னு சொல்லணும். எங்க சொல்லு. ஏப்பா இந்த பாடுபடுத்துற? நீ தான் புலி போதுமா? ஆளை விடு. கேமியான்னு கூட்டியாந்து மானத்தை வாங்கிட்டு இருக்கேன். புஷ்பா என் மேலே சூச்சு போச்சு தானே? ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா, அது அவன் சும்மா கிட்ட ஒடுக்கிருக்க போட. அது ஏன்னா மழுப்பு, உண்மையை சொல்லு. ஆமாம், நான் தான் உன் மேலே தூச்சு போனேன், என்ன பண்ணுவேன்? அந்த கண்ணரா இன்னைக்கு அவனை போட்டு தள்ளிடுறேன். சார் என்கிட்ட பெரிய கண்ணு இருக்கு சார், பார்க்குறியா? எப்பா சட்டை போட்டுக்காதியப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கப்பா. ரெண்டு பேரா சிக்காவத்து பேப்பாரு. நீ சிக்காவத்து இல்லடா, சீக்கு வந்த வாத்து. என்ன சொல்லிச்சது? அது அவன் ஒட்ட சொல்லலப்பா, அது அவன் பொட்டாட்டிய சொல்ற. அவன் செல்லவா ஸ்ரீவல்லிய சீக்குவல்லின்னு கூப்பிடுவேன். ஐயோ இல்லடா, அவ சீக்கு வந்த வள்ளி, இவன் சீக்கு வந்த வாத்து. கொப்பமான என்ன கொழுப்பு இருந்தா என்ன சீக்கு வந்த வாத்துன்ப. 2000 கோடி ரூபாய் சரக்கு இங்க இருக்குல்ல, அதை எப்படி வெளில எடுக்கணும்னு நான் பாக்குறேன். ஓ அப்படி வாயா? இப்ப பாரு, இட்ஸ் டைம் டு சிங் சாங். டேய் பாடுங்கடா. நீ முஞ்சா புடிச்சிக்கடா சிக்காவத்து. டேய் பாடுங்கடாங்க. நீ முஞ்சா புடிச்சிக்கடா சிக்காவத்து, முடியனா நீ தான் சீக்கு வந்த வாத்து. பக்கத்துல நிக்கியாப்பா சின்ன டாடி, படத்தோட கலெக்ஷன் 2000 கோடி. புஷ்பா இப்போ தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, படத்தோட கலெக்ஷன் 2200 கோடியா? அப்படியா? அப்ப அந்த ஆஸ்கர் அவார்டு எவ்வளோ? போதும்பா, உன் வீர பிரசாதத்தை எல்லாரும் பார்த்தாச்சு. ஐயா அது பிரசாதம் இல்லையா, பிரதாபம். ஏதோ ஒரு கர்மம். இப்போ எதுக்கு பொம்பளை வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரா? இந்த வருஷமும் நேஷனல் அவார்டுக்கு பிளான் பண்ணுறாரோ? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. நீ அதுக்காக என்ன கர்மத்தை வேணா பண்ணிட்டு போ. என் பிள்ளைய காப்பாற்றுற மாதிரி எதுக்கு சீன் போடுற? இப்படியெல்லாம் ஏதாவது பண்ணா உன்னை என் குடும்பத்தில் சேர்த்துக்குவேன், உனக்கு குடும்ப பேர் கொடுப்பேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆமாம், உங்கள் குடும்ப பேர் என்ன ப்ரோ? முள்ளு குத்தி முகேஷ் ஃபேமிலி. இந்த பேருக்கு நீ வெறும் புஷ்பராஜாவே இருந்துடலாம்ப்பா. நீ என்னைக்குமே முள்ளு குத்தி புஷ்பா முடியாது, வெறும் புஷ்பா தான். யோ பெரிய மனுஷா நிறுத்தியா? யாச்சா ஸ்ரீவள்ளி சத்த அமைதியா இருக்கா? பெரிய மனுஷன் அப்படிலாம் பேசக்கூடாது. அட சும்மா இருத்த. அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான், நீ அமைதியா இருக்க சொல்லிட்டே இருப்பியா? இப்படி சொல்லிதான் என் புருஷனை இப்படி ஆக்கி வச்சிருக்க.
எது நானே இவனை இப்படி ஆக்குறேன்? ஏண்டா நானாடா உன்னை பொம்பளை வேஷம் போட சொன்னேன்? இவனாலே என்கிட்ட மண்டி போய் ஒரு சேலையை கட்டிட்டு வந்திருக்கேன். அதுவும் போதா குறைக்கு தானோஸ் கடல்ல ஏதோ ஒன்று அப்பிட்டு வந்திருக்கேன். அம்மா இது கலவு பொடிமா. கலர் பொடியா மூக்கு பொடியா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொன்னேன். செந்தோட்டி எப்படி தடை ஓட்டுறேன் பாத்துக்க. ஐயோ இது வேண்டுதல்மா. என் பொண்டாட்டி மாசமா இருக்குல்ல, அதான் பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு இப்படி சேலை கட்டி மேக்கப் போட்டு ஆடுறேன். ஓ அப்படியா? ஆமா, இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி இவ்வளவு மேக்கப் போட்ட? அதுலயும் ஓ சைஸுக்கு ஜாக்கெட் எல்லாம் தச்சு போட்டுருக்கே. எந்த டெய்லர் ராசா இவ்வளவு சீக்கிரத்துல ஜாக்கெட் இப்படி எல்லாம் தச்சு தர்றேன்? நாங்க தைக்க கொடுக்குற இடத்துல நாளைக்கு வா நாளை கழிச்சு வான்னு ஒரு மாசத்துக்கு கடத்து போடுறாங்க. ஆனா உனக்கு மட்டும் உடனே தச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து அம்மா என்னம்மா நீ என்கிட்டே லாஜிக் பாக்குய? லாஜிக் பார்த்தாமா 2200 கோடி வசூல் வந்துச்சு. டே 2200 இல்ல 3000 கோடியே வந்தாலும் நீ என்னைக்கு முள்ளு குத்தி புஷ்பா முடியாது. நீ எப்பவுமே வெறும் புஷ்பா தான். இவவே எப்ப பார்த்தாலும் குடும்ப பேட்டு. ஐயா அப்படி என்னத்தை கழட்டிட்டீங்கன்னு இப்படி குடும்ப பெருமையை பத்தி பீத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்பதான் வேட்டி கட்டுறதுக்கு முன்னாடி பேண்ட்டை கழட்டி போட்டேன். போதுமா? ஐயா குறுக்க பேசாதே ஐயா. அவ சொல்ல வந்த டயலாக மறந்துடுவா. இது வேறயா? சரி சொல்லி தொலை. யாருக்கு யா வேணும் குடும்ப பேரு? பேர் இல்லாதவனுக்கு தான் யா வேணும் குடும்ப பேரு. என் ஆளு பேரை கேட்டு பாரு நீ. இந்த ஊரே என் ஆளு பேர் தான். நீ யாரு? புஷ்பாவோட வலதுகை. நீ யாரு? புஷ்பாவோட அல்லக்கை. நீ யாரு? புஷ்பாவுக்கு போயில போட்டு நான் வாங்கி கொடுக்குறவன். நீ யாரு? சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன், இவ புஷ்பா புருஷன். யோ யாயா நீங்க? ஐயோ அண்ணாத்த, அது வேற படம் அண்ணாத்த, இது வேற படம் அண்ணாத்த. எல்லாம் ஒண்ணுதான். ஓ கடத்தல் குரூப்ல சேர்ந்தது பார்த்தானு உன் மய இப்ப வானவில் குரூப்லயும் சேர ஆரம்பிச்சிட்டானா? ரொம்ப சந்தோஷம். அடே புஷ்பா நார பைய மவனே என்ன எலவுடாது? ஐயோ அம்மா எனக்கு வீல யாருனே தெரியாது. கட்ட வெட்ட போறேன் இந்த கர்மத்தை தான் பண்ணிட்டு திரியற நீ. ஐயோ அம்மா என்ன நம்புமா, நான் எதுவுமே பண்ணல. யோ யாயா நீங்க?